மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் ரோஹித ராஜபக்சவுக்கு எதிராக இப்போது சட்ட நடவடிக்கைக்கு தயாராகி வருகின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. சட்ட விரோதமான முறையிலே அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே 2 சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்தார்கள் என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த விடயத்தை இப்போது உறுதிப்படுத்தி இருப்பதன் காரணமாக இது பெரும் சிக்கல் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் முன்னாள் அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் அனுத பண்டார அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் கைதுக்கான காரணம் சீன நாட்டு பிரஜையிடம் 2 கோடி ரூபாய்களை பறித்து கொண்டு ஓடினார் என்ற அடிப்படையிலே தான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்காக ஐரோப்பிய தூதுக்குழு ஒன்று வந்திருப்பதாகவும் இன்றைய தினம் போராட்டம் ஒன்றும், அதாவது கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த அரசாங்கத்திற்கு குறிப்பாக 2022-23 ஆண்டு காலங்களிலே வாகன இறக்குமதிகள் தொடர்பாக அரசாங்கத்திற்கு 2.4 பில்லியன் ரூபாய்கள் நட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ருவான் திலக்க ஜெயக்கொடி அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் சுட்டிக்காட்டிய விடயத்திலே அரசாங்கத்திற்கு 2.4 பில்லியன் ரூபாய்கள் வரையிலே நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது அல்லது அரசாங்கத்திற்கு அந்த வாகன இறக்குமதிகளால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது 2022-23 ஆண்டு காலப்பகுதிகள் எப்படி என்றால் கோட்டா ரணில் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டங்கள், இந்த காலகட்டங்களிலே மனுஷ நாணயக்கார அமைச்சராக இருந்த போதுதான் இந்த மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்துக் கொண்டு ருவான் திலக்க ஜெயக்கொடி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதிலே ராஜபக்சவின் மஹிந்தவின் 2 மகன்களினுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். குறிப்பாக வெளிநாட்டு பணியாளர்கள், அதாவது வெளிநாட்டிலே வேலை செய்கின்றவர்களுக்காக வாகனங்களை, அதாவது மின்சாரத்திலே இயங்கக்கூடிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றதாம். அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே 640 வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு 2 நிறுவனங்களுக்கு, மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு 2 நிறுவனங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். இதனை கணக்காளர் நாயகத்தினுடைய அறிக்கையை மேற்கோள் காட்டித்தான் அவர் பேசியிருப்பதாக பல ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதிலும் பல வாகனங்கள் மோசடியான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது என்றும் வெளிநாட்டு பணியாளர்களுக்கான வாகனங்களை தவறாக பயன்படுத்தி வெளிநாட்டு வேலைக்கு செல்லாத பலர் அதனை பயன்படுத்தி கொண்டார்கள் என்ற தகவலும் வெளியாக இருக்கின்றது. பலருக்கு 2 வாகன அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம் அந்த இறக்குமதிக்கு என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயம் 640 வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்த 2 நிறுவனங்களுக்கு, ஆனால் பலர் இதை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4 பேர், வெளிநாட்டு வேலைக்கு செல்லாத 4 பேருக்கு வாகன இறக்குமதிக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். 60 பேருக்கு விண்ணப்பங்களிலே என்ன வேலை என்பது குறிப்பிடாத 60 பேருக்கு அந்த வாகனங்களுக்கான இறக்குமதிக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். ஒருவருக்கு தலா 2 அனுமதி பத்திரங்கள் சிலருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன சொல்லப்படுகின்றது. இதிலேதான் மஹிந்தவின் புதல்வர்கள், 2 மகன்கள், குறிப்பாக 2வது மகன் ஜோசித ராஜபக்ச, 3வது மகன் ரோஹித ராஜபக்ச ஆகியோர் சிக்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ருவான் திலக்க ஜெயக்கொடி அவர்கள் ஆதாரத்தோடு, அதுவும் அந்த வாகனங்களினுடைய இலக்க தகடுகளோடு ஆதாரத்தை முன்வைத்திருக்கின்றார். இதனை பயன்படுத்தி மஹிந்தவின் 2 மகன்களும் வாகனங்களை, அதிசொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்திருக்கின்றார்கள் என்பதை ஆதாரப்படுத்தி இருக்கின்றார். இந்த 2 வாகனங்களுக்கான இலக்க தகடுகளையும் அவர் குறிப்பிட்டது மாத்திரமல்லாமல் உடனடியாக அதுவும் ஜோசித்த மற்றும் ரோஹித இறக்குமதி செய்த வாகனங்கள் தொடர்பிலே விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் இப்போது அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஏற்கனவே ஜோசித ராஜபக்சவுக்கான பல வழக்குகள், மோசடியான முறையிலே வங்கி கணக்கிலே பணத்தை வைத்திருந்தார், மோசடியான முறையிலே வீடுகளை கொள்வனவு செய்திருந்தார், சட்டவிரோதமான முறையிலே பணத்தை ஈட்டியிருந்தார். 59 மில்லியன்கள் எப்படி வந்தது, 17 மில்லியன்கள் பணம் சட்டவிரோதமாக வங்கி கணக்கில் இருந்தது, இந்த பணம் எப்படி வந்தது என்றெல்லாம் டைசி பரோட் மற்றும் இந்த ஜோசித ராஜபக்ச மஹிந்தவின் 2வது மகனுக்கு எதிராக வழக்கு தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்றது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இப்போது அடுத்த வழக்கம் சேர்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதான் அந்த காலத்திலே
தந்தை ஜனாதிபதியாகவும் தன்னுடைய சித்தப்பா மிக முக்கியமான அமைச்சு பதவிகளிலும் தன்னுடைய பெரியப்பா மிக முக்கியமான அமைச்சு பதவிகளிலும் இருந்தார் என்பதை காரணம் காட்டி அவர்கள் செய்யாத வேலையே இல்லை என்பது மிக முக்கியமான விடயம். பின்னர் சித்தப்பா ஜனாதிபதியாக வந்த பின்னரும் காட்டாத அட்டகாசங்களை எல்லாம் காட்டித்தான் இப்போது பல விடயங்களிலே அவர்கள் சிக்கி போயிருக்கின்றார்கள், பல ஊழல்களிலே சிக்கி போயிருக்கின்றார்கள். அதிலே அடுத்தபடியாக இப்போது சட்டவிரோதமான முறையிலே வாகனங்களை இறக்குமதி செய்தார்கள் என்ற அடிப்படையிலும் கணக்காளர் நாயகத்திற்கு பிழையான அறிக்கைகள் அல்லது இந்த விடயத்தையும் தெரியப்படுத்தாமல் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது என்ற அடிப்படையிலும் இப்போது கணக்காளர் நாயகத்தினுடைய அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த ருவான் திலக்க ஜெயக்கொடி அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே பேசியிருப்பதாக பல ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. எனவே மிக விரைவிலே இது சார்ந்த விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவர் ஆதாரங்களை அடுக்கி இருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவனுடைய மகன் அனுத பண்டார நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த அதுவும் கொள்ளுப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற ஒரு மிக பெரும் களவு சம்பவம் தொடர்பாக என்பதுதான் மிக முக்கியமான விடயம். ஊழலிலே கைது செய்யப்படுகின்றார்கள், சரி ஏற்றுக்கொள்ளலாம். ஊழலை, அதாவது தன்னுடைய சொந்த பந்தங்களை பயன்படுத்தி தன்னுடைய அப்பாவினுடைய அமைச்சு பதவிகளை பயன்படுத்தி ஊழல் செய்தார்கள் என்பதை, மோசடி செய்தார்கள் என்பதையும் ஓரளவுக்கு, அதுவும் மிக பெரும் குற்றங்கள், ஆனால் எங்களுடைய காதுகளிலே அடிக்கடி வந்த குற்றங்கள். ஆனால் ஒருவரிடமிருந்து பணத்தை பறித்து கொண்டு ஓடினார் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அதுவும் ஒரு முன்னாள் அமைச்சருடைய மகன் சாந்த பண்டார, இவர் மஹிந்த ராஜபக்சக்களினுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கின்ற ஒரு அமைச்சர், ராஜாங்க அமைச்சராக இருந்த சாந்த பண்டாரவினுடைய மகன் அனுத பண்டார தான் இந்த வேலையை செய்திருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த சீன நாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கின்றாராம். கொள்ளுப்புட்டி காவல் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்று அளித்திருக்கின்றார். தன்னுடைய 2 கோடி ரூபாய் பணம் காணாமல் போயிருக்கின்றது, அந்த பணத்தை திருடிக்கொண்டு ஓடிவிட்டார்கள் என்ற அடிப்படையில் முறைப்பாடு அளித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இந்த சீன நாட்டு பயணி ஒரு வாகனத்திலே செல்கின்ற போது அவரிடமிருந்து போலீசார் போன்று மாறு வேடத்திலே வந்த குழுவினர் தன்னுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தும்படி கேட்டிருக்கின்றார்கள். அவர் கொடுக்கின்ற போது அவருடைய பணப்பையையும் திருடிக்கொண்டு ஓடி இருக்கின்றார்களாம். இதனை போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போலீசார் பார்த்துக்கொண்டு அவர்களை திரட்டி சென்ற வேளையிலே ஒருவர் கைது செய்யப்பட்டு விட்டார். அவர் சொல்லியிருக்கின்றார், நான் மட்டும்தான் இதை செய்தேன் என்று. பின்னர் அவரை தட்டி புளிந்து கேட்டதிலே அவர் 4 பேருடைய பெயரை உச்சரித்திருக்கின்றாராம். அதிலே ஒருவர் தான் இந்த சாந்த பண்டாரனுடைய மகன் அனுத பண்டார. அதிலும் இன்னும் ஒரு சீன நாட்டு பயணியும் ஒருவர் ஈடுபட்டிருக்கின்றார் அந்த கொள்ளை சம்பவத்தில் என்பது வெளியாகி இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே இன்னும் ஒரு சீன நாட்டு பயணி உட்பட மேலும் 2 பேரை கைது செய்திருக்கின்றார்கள். மொத்தமாக 4 பேர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் இந்த பணத்தை பிரித்து கொடுக்கின்ற பொறுப்பை இந்த அனுத பண்டார செய்ய காத்திருந்தாராம். சாந்த பண்டாரனுடைய மகன் அனுத பண்டார தான் அந்த பணத்தை பிரித்து கொடுக்கின்ற வேலைகளை செய்வதற்கு தயாராக இருந்தார் என்றும் போலீசாருக்கு தெரிய வந்தவுடன் தப்பி ஓடிவிட்டார்களாம். நேற்றைய தினம் வாக்குமூலம் ஒன்றை அளிப்பதற்காக கொள்ளுப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கின்றார். உடனடியாகவே அவரை வாக்குமூலத்தின் பின்னர் கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தி இருக்கின்றார்கள். 24 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு இப்போது நீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருக்கின்றது. அதான் மோசடிகள், லஞ்ச ஊழல், ஏதும் வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தினார்கள், அரச பணத்தை தங்களுடைய வங்கி கணக்கிலே வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பணத்தை பறித்து கொண்டு ஓடினார்கள் என்று இப்போது புதிதாக இருக்கின்றது. எனவே இப்போது இன்னும் ஒரு அமைச்சருடைய மகன் கைது செய்யப்பட்டு 24 மணித்தியாலங்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். மேலும் செம்மணி மனித புதைகுழி விடயம், நேற்றைய தினமும் இதை பற்றி பதிவிட்டிருந்தேன். ஒரு எலும்புக்கூட்டு எச்சம் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது. அதுவும் இருக்க வைத்து, அதாவது இருந்தவாறே அவரை புதைத்திருக்கின்றார்கள். அது அதாவது அங்கிருந்த ஒரு ஊடகவியலாளரோடு நண்பரோடு உரையாடுகின்ற போது அவரிடம் கேட்டிருந்தேன், இது ஒரு குற்றப்பின்னணி கொண்ட ஒரு சம்பவமாக இருக்கலாம் என்றால் அங்கே இருந்த அகழ்வாய்வு பணியில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் மிக பெரும் குற்றப்பின்னணி இடம்பெற்றதற்கான ஆதாரம் இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்களாம். ஏனென்றால் அந்த செம்மணி மனித புதைகுழி என்பதே மிக பெரும் குற்றப்பின்னணி அல்லது குற்றச்சம்பவம் இடம்பெற்றதற்கான மிகப்பெரிய ஆதாரம் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அல்லது இன்று, அதாவது இந்த காலகட்டத்திலே நிகழ்காலத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற மிகப்பெரிய இன அழிப்பின் ஒரு அடையாளமாகவும் இந்த செம்மணி மனித புதைகுழி என்பது காணப்படுகின்றது. இதுவரையிலே 467 எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் காலை அளவிலே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய விசேட தூதுக்குழு ஒன்று, அதாவது அங்கே அதிகாரிகள் குழு ஒன்று அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக சென்றிருந்தார்கள். யாழ் நீதிமன்றத்தினுடைய அனுமதியும் வழங்கப்பட்ட பின்னர் தான் அந்த இடத்தை அவர்கள் பார்வையிடுவதற்காக சென்றிருக்கின்றார்கள். எனவே தொடர்ச்சியாகவே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மாத்திரமல்லாமல், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் மாத்திரமல்லாமல் ஏனைய சிவில் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் சர்வதேச விசாரணை என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி பேசிக் கொண்டிருக்கின்ற போது இந்த ஐரோப்பிய ஒன்றிய குழு அங்கே வந்த விடயமானது கொஞ்சம் பேசு பொருளாக மாறியிருந்தது. இருந்தாலும் அந்த இடத்திலே கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது.
இந்த அரசாங்கமும் இந்த விடயத்தை மூடி மறைக்கின்ற வேலையை செய்ய பார்க்கின்றார்கள். குறிப்பாக 2009 யுத்தம் முடிந்த பின்னர் எந்த விதமான இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான எந்த விதமான நகர்வும் மேற்கொள்ளப்படவில்லை. அப்படியே இது சென்றுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஒரு கவன ஈர்ப்பு, இந்த போராட்டம் ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு போராட்டமாக அமைந்திருந்தது. அந்த தூதுக்குழுவும் அங்கே காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தைச் சேர்ந்தவர்களை சந்தித்து அங்கே உரையாடியிருந்தார்கள். உரையாடியதாகவும் பல ஊடகங்கள் செய்திகளும் வெளியாகி இருந்தது. எனவே இதன் பின்னர் இந்த விடயம் சார்ந்து இப்போது கொஞ்சம் பேசு பொருளாக மாறுகின்றது. காரணம், இதுவரையிலே வெளிநாட்டு தூதுக்குழு வந்து பார்வையிட்டு, அதுவும் ஐரோப்பிய ஒன்றிய குழு என்பது பார்வையிட்டு சென்றது ஏற்கனவே இடம்பெற்றிருந்தாலும் இதுவும் ஒரு மிக முக்கியமான விடயம். அதுவும் இலங்கையிலே மிக பெரும் மனித புதைகுழி என்று இப்போது உறுதியாகிவிட்ட இந்த செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே சர்வதேச விசாரணை அல்லது இலங்கை அரசாங்கத்தினுடைய தலையீடு இல்லாத சர்வதேச நாடுகளினுடைய அங்கத்துவத்தோடு அல்லது சர்வதேச நாடுகளுடைய அங்கத்துவத்தோடு இலங்கையும் சேர்ந்த ஒரு விசாரணை என்றால் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இலங்கை அரசாங்கம் உள்ளே, அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினூடாக நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதைத்தான் தொடர்ச்சியாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். மேலும் இலங்கைக்குள்ளே அதிசொகுசு பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்காக இப்போது அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றதாம். போக்குவரத்து அமைச்சு அங்கீகாரம் வழங்கி இருப்பதாக நேற்றைய தினம் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் ஊடக சந்திப்பின் போது, அதாவது வாராந்த பாராளுமன்ற முடிவுகளை அறிவிக்கின்ற, அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இதுவரையிலே இலங்கையிலே ஓடுகின்ற பேருந்துகள், அது தூர ஓட்டமோ பக்கத்து ஓட்டமோ என்றால் அந்த வாகனங்கள் ஏறினால் 2 நாளைக்கு எழும்ப முடியாமல் தான் இருக்கும். அது பக்கத்து ஓட்டம் என்றால், அதாவது பக்கத்து நகரங்களுக்கு செல்வதென்றால். ஆனால் தூரத்து நகரங்களுக்கு ஓரளவு பரவாயில்லை. ஆனால் இப்போது 600 அதிசொகுசு பேருந்துகள், அதாவது குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை, அதாவது நாங்கள் இப்போ சொல்லுவோம் இல்லை ஏசி பஸ்ஸில் போகிறோம் என்று, அதே போன்று வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதாம். தூரத்து நகரங்கள் அல்லது தூரத்து பயணங்களுக்கு, குறிப்பாக யாழ்ப்பாணம் கொழும்பாக இருக்கலாம், யாழ்ப்பாணத்திலிருந்து அம்பாறை மட்டக்களப்பு அல்லது கொழும்பிலிருந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு இந்த தூரத்து பயணங்களுக்காக 600 அதிசொகுசு பேருந்துகளை இறக்குமதி செய்து இனி அதைத்தான் அரச பேருந்துகளாக பயன்படுத்துவதற்கான திட்டமும் இப்போது கொண்டு வரப்பட்டு அமைச்சரவையும் அங்கீகாரம் வழங்கியிருக்கு. எனவே போக்குவரத்து துறையிலே கொஞ்சம் முன்னேற்றங்கள் தெரிகின்றது. காரணம், கொழும்பை உட்பட பல பகுதிகளுக்கு செல்கின்ற போது குளிரூட்டப்பட்ட, அதுவும் இந்த மாற்றுத்திறனாளிகள் செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாம், பேருந்துகள் எல்லாம் இப்போது உள்ளே கொண்டு வரப்பட்டு விட்டது. குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் பாவனைக்கும் வந்துவிட்டது. இதே போன்றுதான் தூரத்து பயணங்களுக்கும், தூரத்து மாவட்டத்து பயணங்களுக்கும் அதிசொகுசு பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.